பண்டைய ஈராக்கோட டைக்ரிஸ் ஆற்றை ஒட்டிய பகுதியில் வாழ்ந்த பண்டைய மக்கள் நாகரிகம் தான் சுமேரியன் என்று சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட மக்களினால் வணங்கப்பட்ட பல தெய்வங்களோட சிற்பங்கள்ல இன்னமுமே விளக்க முடியாத 2 மர்ம அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றது. அதாவது சிற்பங்களோட கைகள்ல கை கடிகாரம் அணிந்திருப்பது போலவும் ஒரு கையில் ஒரு கைப்பையை ஏந்தி கொண்டிருப்பது போலவும் தெரியலாம். இது சுமேரியன் மக்களால் மட்டுமில்லாம அதே கால பகுதிகளில் பண்டைய துருக்கி கோவில்களில் வைக்கப்பட்ட கடவுள் சிலைகளிலும் நியூசிலாந்தில் கிடைத்திருந்த சில சிலைகளிலும் கண்டுபிடிக்கப்பட்டதாம். முதல்ல மனிதன் கைப்பையை பயன்படுத்தியது உலகத்தோட ரொம்பவே பழமையான கோவிலாக சொல்லப்பட்ட துருக்கியின் கொபக்லி டெப்பேயில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால 11,000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதன் கைப்பையை பயன்படுத்தி இருப்பது உறுதியாகின்றது. ஆனா சுமேரியன் காலத்தில் உருவான சிற்பங்கள் பலவற்றில இதற்காக கைப்பை, கை கடிகாரம் இல்லனா கைச்சங்கிலி போல இருக்கும் இந்த பொருளை உருவாக்கி இருக்கிறார்கள் என்ற கேள்விக்கான பதில் தெரிந்திருக்கவில்லையா. முதலா 1868 தான் கை கடிகாரங்கள் மனிதனால் கண்டுபிடிக்கப்படுகின்றது. இதனால இது ஒரு கை கடிகாரமா இருக்க சாத்தியம் குறைவுதான். அப்படி இருக்க இது என்னவாக இருக்கும்? ஒருவேளை பண்டைய சுமேரியன்கள் கை கடிகாரங்கள் போன்ற பொருட்களை பயன்படுத்தி இருப்பாங்களா, இல்லனா இது வெறும் கைச்சங்கிலிகள் தானா? இது பற்றிய உங்களோட கருத்தை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க.